தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அவர் வந்து அதிமுகவில் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. கழக பொதுச் செயலாளர் ஆனால் எடப்பாடியார் தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவார். எல்லாமே அவர் தான். இன்றைக்கி கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இரட்டை தலைமை இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நாங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி இந்த ஒற்றை தலைமை வந்த பிறகு வந்து கட்சி நல்லா போயிட்டுருக்கு. கட்சியில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் வந்து முடிவு வந்து கழக பொதுச் செயலாளர் தான் எடுக்கணும். அவர் சொல்கிறது. இப்போது ஓபிஎஸ், சசிகலா அவங்களாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. செங்கோட்டையனுடைய கருத்து அவருக்கு அதை பற்றி இல்லை, அவங்களெலாம் ஒரு கோணத்தில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறது சரியாக இருக்காது. பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு தான். கழக பொதுச் செயலாளர் இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்டு இருக்கார். கட்சி அவர் தலைமையில் நல்லா இருக்குது. அதுதான் என்னால் சொல்ல முடியும். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருதா அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இதுவே 19, 21 எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல் அதிமுக வந்து தோல்வி இருக்குது சார். 26 வந்து இதே நிலைமை நினைச்சா திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி வந்து அதிமுக இப்போ இருக்கா? இல்லை செங்கோட்டையன் சாரோ இல்லை டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்தா திமுக எதிர்க்கு வாய்ப்பு இருக்குமா சார் 26 தேர்தல்? இல்லை, நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்வின்றது வந்து எங்களுக்கு இல்லை. எனக்கு அதிமுகவுக்கு எங்களுக்கு இருக்கிற வந்து வாக்கு வங்கி வந்து எங்களுக்கு இருக்குது. அந்த கூட்டணி பலத்தால் வந்து அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து இருக்கிற சூழலை வந்து எங்களுக்கு கூட்டணி பலம் மக்கள் கூட்டணி தான். ஜனங்க எங்ககிட்ட நல்லா இருக்காங்க. எங்கள் கூட்டணி பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயிக்கிறதுக்கு 2026 ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மக்கள் அதை வந்து எப்போன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக ஆகிறது உறுதி. அது மக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு. ஒரு சுற்றுப்பயணம்லாம் எப்படின்னா இருக்குது? சுற்றுப்பயணம் போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து 4.5 வருஷ காலம் வந்து அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்துகிட்ருக்கோம். எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் போகும்போது எங்கள் தலைவர் வந்து பொதுச் செயலாளர் போகிற இடமெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய கூட்டங்கள் கூடும்போது பார்க்குறப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கி மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு. அதை தான் வந்து எங்களால் கண்கூடாக காண முடிகிறது. இப்போது 26 எலெக்ஷனில் பிரிஞ்சு போன எல்லாரும் ஒன்றிணைந்தால் இன்னும் மாபெரும் வெற்றி பெறலாம்ல அதிமுக? இல்லை, அது வந்து அண்ணன் எடுக்க முடிவு தான். பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவு எடுக்கணும். கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களாம் இங்கே இருந்தவங்க தான். அது பிரிஞ்சு போனாங்க நீ சொல்கிறீங்க. அவங்க இருந்தவங்க தான். இங்கே இருக்கும்போதெல்லாம் என்ன மாதிரிலாம் வந்து இருந்ததுன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு தூய்மைப்படுத்தப்பட்டு இன்றைக்கி கட்சி வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள்லாம் வந்து இரட்டை தலைமை இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், அனுபவித்தோம். இன்றைக்கி வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழலாம் அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்றைக்கி முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கார். அவர் நல்ல ஒரு முடிவை அவர் அறிப்பார். எந்த ஒரு காரியத்துக்கும் வந்து பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் வந்து அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் அவர் பாடுபட்டுருக்காரு. இன்றைக்கி அவரை பற்றி கவலைப்படாமல், இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்று எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே உருவாக்கி வருகிறான்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து அவர் வந்து இந்த இயக்கத்துக்கு அவர் செய்கிற தியாகம்தான். ஆக இந்த தியாகம் செய்கிற அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் எது நன்றாக இருக்கும் என்பதை அவர் தான் முடிவெடுப்பார். 10 நாள் கெடு கொடுத்துருக்காங்கண்ணா. இது சம்மந்தமாக எதனா இது மீட்டிங் எதனா நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது எல்லாமே வந்து அவர் அண்ணன் தான் முடிவு பண்ணணும். அவர் பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணணும். எது பண்ணுறதா இருந்தாலும் அவருடைய முடிவு தான். இதில் வந்து வேறு யாருடைய தலையோட இதில் இருக்காது. அவர் எடுக்கிற முடிவு தான். அவர் கழகத்தின் நலன் கருதி அவர் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். சரிங்க, நன்றிங்க. நன்றி சார்.